இது எல்லாத்துக்கும் மேல அண்ணன் உமாபதி 2K கிட்ஸோட பரம எதிரி. 2K கிட்ஸை அழிக்க வந்த பெரிய சதிகாரன், பெரிய கைகூலி, பெரிய சர்வதேச கைகூலி. இந்த வருங்கால ஜெனரேஷனை அழிக்கிறதுல இதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு, எடுத்து கொடுக்கவா? ஐயா நான் சும்மா சொல்லலைங்க, அண்ணன் யாருன்னு அப்படி ரிவர்ஸ்ல போய் பார்க்க போயலதான் தெரியுது. அண்ணனுக்கு இந்த தண்ணியை பார்த்தா பயம், இந்த ஒரு நம்பர்ஸை பார்த்தா பயம், இப்படிலாம் இருக்குமே. அந்த மாதிரி ஒரு போபியா, ஒரு மேனியா அந்த 2K கிட்ஸை பார்த்தா இருக்குதுன்றது. முற்றிலுமா 2K கிட்ஸ பூரா கூவன்னு சொல்லியிருக்காரு, இந்த கூமுட்டைங்கன்னு சொல்லியிருக்காரு, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு 2K கிட்ஸ பத்தி. இது எப்படி இத்தனை 2K கிட்ஸுக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அப்படிப்பட்ட 2K கிட்ஸ்ல ஒரு ஆள் தான் பாலா, இல்ல 2K கிட்ஸுக்கு நல்லது செய்ய வந்திருக்க ஒரு ஆள் தான் பாலா அப்படின்றதுனால ஒருவேளை பாலாக்கு எதிரியா இருப்பாரோ நம்ம உமாபதி என்னங்கிறது எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கு. அதுல நம்ம உள்ள பெருசா போய்க்க வேணாம், நம்ம பெருசா போய்க்க வேணாம் அப்படின்னு அண்ணன் ஸ்டைல சொல்ல, உண்மையிலே ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையும் நான் தேவைப்பட்டா இல்ல கண்டிப்பா வெளியிடுறேன். அதே மாதிரி 2K கிட்ஸ் இருக்குல்ல லூசுகள், இதை தூண்டி விடுறாங்க. இப்போ ஆக பெரும் கூவிங்க, புரியுதா? 70% அப்படித்தான் 2K கிட்ஸ். அறிவாளி இருக்கான், ஜீனியஸ் எல்லாத்துலையும் இருக்காங்க. ஆனால் 2K கிட்ஸ் மாதிரி ஒரு கூமுட்டை கும்பலை பார்க்கவே முடியாது. ஏன்னா அதில் பார்த்தா இவ்வளோ அறிவாளி ஆயிடுச்சு அந்த பிள்ளை அப்படின்னு நினைப்பாங்க. இது பாகிஸ்தான் பிரச்சனை எல்லாம் பார்க்கணும்னு பார்த்தா நேபாள் பிரச்சனை வரைக்கும் பார்க்குது. இது செங்கோட்டையின் டெல்லி போன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கு, லைவ்ல பார்த்துட்டு இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இது சைட்ல ஓட்டிக்கிட்டு இருக்கவனே அப்படின்றது யாருக்கு தெரியும்? வீட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கவனே அப்படின்றது யாருக்கு தெரியும்? வீட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கவனே அப்படின்றது யாருக்கு தெரியும்? வீட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கவனே அப்படின்றது யாருக்கு தெரியும்? புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி இதுதான் 2K கிட்ஸில் உள்ள பெரிய இது. இந்த மாதிரி குரங்குகள் தான் அங்கே மாட்டிருக்கீங்க. எதுக்காக போராட்டம்னு தெரில. இருந்தாலும் நம்மளே விட்டு வைக்க மாட்டேன். நம்மளே போராடி துப்பாக்கி தூக்கி போராடினவங்க நம்மளே அடிச்சு ஓட விட்டுருவாங்கன்னு தெரியும். ஏன்னா இந்த லூசு கம்நாட்டிகிட்ட மாட்டினீங்கன்னா அவ்வளோதான், காட்டு மிராட்டிகள் மாதிரி தான். எதுக்கு செய்கிறானே தெரியாது, இவனுக்கு தலைவனும் கிடையாது, தூண்டி விடுறவன் எவனும் தெரியாது. தன்னுடைய நாட்டை நாசப்படுத்திடுவாங்க. உமாபதி அண்ணன் பாலாக்கு எதிரி இல்ல, ஒட்டுமொத்த 2K கிட்ஸ்க்கான எதிரி. அண்ணனை இதே மாதிரி ஒவ்வொரு சமூக வலைதளங்களையும் பேச விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒட்டுமொத்த 2K கிட்ஸையும் ஒன்றும் இல்லாதவன் ஆக்கி அவங்களோட தன்னம்பிக்கையெல்லாம் போக்கி, ஏன்னா அண்ணன் வந்து அவங்கள ஒன்றும் இல்லாம ஒரு எப்படி சொல்றது, அவங்கள அப்படியே மட்டம் தட்டி ஒன்றும் இல்லாதவங்க உட்கார வச்சுருவாரு. ஆனா 2K கிட்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லுங்கிறது நிறைய பேர் வந்து 2K கிட்ஸை பார்த்து பயந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே இவங்களோட திங்கிங், இவங்களோட ஐக்கியூ லெவல்லாம் வேற மாதிரி இருக்குன்னு. ஆனா அண்ணன் மட்டும்தான் 2K கிட்ஸ் ஒரு கூமுட்டைங்க, ஒரு ஒன்னும் தெரியாதவங்க, நாட்டை அழிக்க வந்த சக்தி, இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. அண்ணன் தயவு செய்து உங்க போக்க மாத்திக்கங்க. அதே மாதிரி அந்த 2K கிட்ஸ்க்கு உதவியா இருக்கிற இன்னொரு 2K கிட்டான பாலாவை பத்தி பேசுறதையும் மாத்திக்கங்க. அதையும் நான் மிங்கிள் பண்ணல, ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். ஓகேவா? தயவு செய்து உங்க வன்மத்தை குறைச்சிக்கங்க, வேற டாபிக் போங்க, அதுல நல்லபடியா பேசுங்க, நல்லபடியா அதுல வந்து வியூஸ் எல்லாம் ஏத்தி நல்லபடியா சம்பாதிப்பாருங்க. நிறைய வழி இருக்கு நான் சம்பாதிக்க. உமாவதின நிறைய வழி இருக்கு நான் சம்பாதிக்க. ஒரு நல்லவனை நோண்டி இந்த வேலையை பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க எப்படின்னா ஒரு டாபிக் எடுத்து விட்டு பேசிட்டு அதுக்கு ஒரு முதல் இல்லாம முடிவு இல்லாம நீங்க பாட்டுக்கு கலந்து போயிருவீங்க. ஓகேவா? அந்த டாபிக் தொங்கிக்கிட்டே இருக்கும், அதுக்கு முடிவு நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஓகேவா? தயவு செய்து உங்களோட போக்க மாத்திக்கங்க. அதே மாதிரி அவதூறா பேசுற சில ஊடகங்களுக்கும் சொல்லிக்கிறேன், என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க. 4 வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒரு வீடியோ போடாதீங்க. தயவு செய்து களத்துல வந்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. பாலா ஆம்புலன்ஸ் மட்டும் கொடுக்கல, எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காப்புல. அப்ப தப்பு அதுலயும் தான் நடந்திருக்கணும், அதுல எல்லாம் நடக்கல, இதுல மட்டும் நடந்திருக்கணும். அப்ப பாலாவும் தான் விக்டிமே. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.